ஐயா தப்பா நினைக்காதீங்க. உனக்கு சிசியே நான் பரமானந்தம். எனக்கு சிசியே தேவருங்க. சுத்தமான கர்மாந்திரம் ஒண்ணுக்கு லாகில. அவனுக்கு சிசியே மத்தால இருந்தா 8ஆம் தூக்கம். அவனுக்கு சிசியே போட்டாடா பாரு. சத்தியம் இதான் காரியம். அவனுக்கு சிசியே தேவர் இதான் 29 30 செட்டில ஒருத்தி போனா பாரு தூரம்டா. அவன்தான் தலைதேசம். எங்க கதை தலைதோசையோட முடியுது. தம்பி சொல்லுங்க ஐயா. இந்த சபைக்கு சபை இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாதிபதி சபை. தம்பி இந்த சபைக்கு இந்த சிறுவன் ஒரு கோல் விளக்கம் ஆள் விளக்கமா ஐயா? ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை தலையில பார்த்தா சிம்மான கட்டை கைத்துல பார்த்தா உத்ராட்சி ஏன் கொட்டை என் பேக் இருந்தா இட்டு வந்தீங்க. அதான் உத்ராட்சி கட்டை. கையில பார்த்தா கவனில கட்டை தியாகத்தில் ஊத்துல எந்த ஓட்டுல தனிமண்டு ஊத்துற பொட்டை. அதே கேக்குறேன் தம்பி விளக்கம் ஆள் விளக்கம் தம்பி விளக்கமா திருலோகத்தை தரக்கூடிய நாரத மகாமணி இந்த 3 லோகத்தை ஒரே நொடியில் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமணிவர். ஒரு நொடி சுற்றி வரீங்க. பாடு நீ சொல்லுங்க. தேவரெல்லாம் ஒரு பூட்டு இந்த நாரதன் திருக்கோள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாவி. திருக்கோள் சாவி. ஆமாண்டா வாங்க. அப்படி இருந்தாலும் யாருக்கு தம்பி என்னோட தாய் தந்தை யார் தெரியுமா? இதெல்லாம் கேட்டா பைத்தியக்காரன் நானு. அப்பா உனக்கும் தெரியும். அப்பா உனக்கு தெரியும். தெரியுமா அப்பா? தெரியாது. அப்ப எப்படி நீ சொன்னா தெரியும்? அப்பா யார் தெரியுமா? நான் தெரிவிக்கிறேன். வரலாமா? உன்னை பார்த்து 10 கேள்வி தூங்குதே. கைது பண்ண கம்ப்ளீட்டு முழுத்து தர்ற கம்ப்ளீட்டு முழுத்து தர்ற அரணை எங்கன்னா போயிட்டு போயிட்டா போயிட்டோப்பா. என்னை பத்தி ஒன்று தெரியாது. எங்க ஆயா சொல்லிட்டாரு. கம்முடுவா தூங்க தூங்க. பாருங்க யாரும் அங்கே தப்பா என்ன தம்பி தேவர் சபையிலே தேவலோகத்தின் தேவ
ஆமா அந்த சபையிலே நடிகர் மாதிரி எல்லாம் நடிகர் கொண்டிருந்தாங்க. ரம்பை மேனகை யாரா தெரியுமா? ரம்பை, ஊர்வசி, மேனகை, சிவத்தமை என்று சொல்லக்கூடிய நடிகர் மாதிரிகளும் நடிகர் கொண்டிருந்தார்கள். தம்பி அந்த தேவர் சபையை மூவர் தேவத்து பேரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தேவர் சபையை தஞ்சாவூர் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் அந்த சபையில் அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த தேவர் சபையிலே என் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் அமர்ந்து கொண்டிருந்தான். தம்பி என் தஞ்சாவூர் பிரம்மதேவன் என் தாயார் இருக்கக்கூடிய ஊர்வசியா மற்றும் ஊர்வசியம்மா மேல ஒரு காம ஆசை கொண்டு விட்டார். அப்பா ஊர்வசி மேல ஆசைப்பட்டார். ஆமா காதலமாக கொண்டு விட்டார். தம்பி அது அந்த காதல் மோகத்தை என் தந்தை தயாரிக்கக்கூடிய ஊரட்சி அம்மன் பிரம்மதேவன் விடமாட்டான் தெரிகிறது விடமாட்டான் என்று ஓட தொடங்கியது. ஆமா என் தயாரிப்பட்ட ஊரட்சி அம்மன் ஓடிக்கொண்டு வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. விடமாட்டான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என் தஞ்சாவூர் பிரம்மதேவன் இவ எங்கேயோ போறான் இவளை விடக்கூடாது அப்படி என்று பின்னாலே தஞ்சாவூர் பிரம்மதேவன் பின்னாலே போறாங்க. பிரம்மதேவன் விடமாட்டான் என்று அப்படி என்று ஒரு வண்ணா வீட்டிலே என்ன கட்டி இருக்கும் கைதை கட்டியிருக்கும் கைதை கட்டியிருக்கும். அந்த கைதை கூட்டத்தோடு தயார் இருக்கக்கூடிய ஊரட்சி அம்மன் பெண் கைதை ஒரு மாசிப்பா ஓடி போய் எப்படா பிரம்மதேவன் விட மாட்டான் வரங்க கஷ்டப்பட்டு போதுமா மாமா பாப்பாத்திரம் சொல்லு சரியா இல்லையா? சரி ரைட்டு கட்டிடுவா. பிரம்மதேவன் ஊரட்சி மேல ஆசைப்பட்டுட்டான். அம்மா சபை விட்டு ஓடுறவன்னு ஓடுறாங்க பின்னால விட மாட்டான் பேசி வந்தவனுமே கைவே அப்படி ஓடினா பாரு. அந்த ஊரட்சி அம்மா ஒரு கைதை கொட்டா கட்டிச்சு. கைதை கொட்டா பெண் கைதை உருமாறி விட்டான். பிரம்மத்தை யோசிக்கிறான் நம்ம ஏதாவது போனா ஊர்வசி அதோட வாஞ்சாடுவா எங்க போயிட்டா அப்படியான்று நானே கண்ணில் பார்த்தா எதுல பார்த்தாங்க நாணயக்கடல் பார்த்தாங்க. நாணயக்கடல் பார்த்த உடனே என் தாயார் இருக்கக்கூடிய ஊரட்சி அம்மன் ஒரு பெண் கைதியா உருமாறி இருக்கிறது தெரிந்து விட்டது. என் தஞ்சாவூர் விட்ட பிரம்மதேவன் ஒரு ஆண் கைதியை உருமாறி விசிப்பின பிராமணத்தை படுக்கி முன்னேற்ற நாளைக்கு நேரத்தில் கைதை குட்டாய் இந்த நாடு நான் தெரிவிச்சு எப்படி அம்மா ஊர்வசி அம்மா உங்க அப்பா வந்து பிரம்மதேவன் ரிஷிபண்ட 20 பழமை போல் அங்கேயே பொண்ணு செய்தார்கள். எப்படி பத்திராரு போரு தம்பி எனக்கு ஒரு 10 பேர் இருக்குதுப்பா. என்ன 10 பேர்? என்ன 10 பேர் தெரியுமா? பார்த்து இருக்கிறேன். கலகக்காரன் அந்த பேர் எப்படி தெரியுமா வச்சு? எப்படி வந்தது தம்பி? பண்ணானுக்கு தினந்தோறும் என்ன வேலை? வேலை 5 மணிக்கு 4 மணில ஆத்துக்காரங்க துணி போவாங்க. வேலை துணி துவைக்கிற வேலை. அந்த என் தஞ்சாவூருக்கு போய் வந்தா துணி முடி தூக்கின்னு போற நேரத்துல என்னையும் எனக்கு அப்போ ஒரு முட்டி போட்டு தோந்து போற வயசு அப்படி முட்டி போட்டு தோந்து போற வயசு என் தூக்கி வச்சுக்கிட்டு முட்டி தூக்கி வச்சுக்கிட்டு ஆத்தங்களுக்கு சென்று துணி துவைத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு முட்டி போட்டு தோந்து போற வயசு. அந்த ஆண்கள் இறங்கி சும்மா காலை விட்டு கலகிறேன் தஞ்சாவூர் பிரம்மதேவன்
10 கோட்டை தண்ணி ஊத்தி கலந்து குடுறா அப்படின்னாங்க. ஆமா அதுல போன வாரம் ஆடணும் இந்த திருக்கோள் பக்கம் தேடி ஆடுறான் அது பக்கம் தண்ணி கலந்து குடிச்சா முடியா ஏரிக்காரி மேல இப்படி கலறான் நான் தான் திரும்பியே டாடா சொல்ல போட்டேன் அது இருந்து கலையக்காரன் கலைஞர் பேர் வந்து கலையக்காரன் ஆமா தம்பி எனக்கு ஒரு சாபம் உனக்கு இதுபா சாபம் தம்பி நான் தெரிவிக்கிறேன் அவருக்கு 2000 பிள்ளை 2000 பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அனைத்தையும் சிவனை கோரி தவம் செய்து சாகாதவரை பெற்றுவா அப்படி என்று அனுப்பி வைத்தார் அந்த 2000 பிள்ளைகளும் சாகாதவரை வாங்கி விட்டா தேவர் மூவர் தேவற்ற பேரும் அடிமையா இருக்க வேண்டும் அடிமையா இருக்க வேண்டும் அப்படி அடிமையா இருந்தா எல்லாம் அழிந்து விடுவார்கள் அதனால நான் என்ன பண்ணேன் அந்த 2000 பிள்ளைகளும் திசை மாற்றி கண்ணா என்று பஜனை பாடிவாங்க அப்படி என்று திசை மாற்றி விட்டேன் அதனால் என் சகோதரருக்கு கூடிய தக்கன் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு காரணம் செய்யாவிட்டால் என் சிரமம் என் வயிறும் 10,000 சுற்றாக வெடிக்க கடவுது அப்படி என்று சாபம் கொடுத்து விட்டார் தம்பி நீ கலவை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி தாய் தந்தை பாதத்தை பண்ணி தாய் தந்தை இருந்தா யார் தெரியும் சொல்லு உங்க பையன் நாடு வந்திருக்காரு வந்திருக்கானா மகன் தான் என் மகனை தவிர என்றாலும் கலகம் போலான்னு சொன்னாலும் கலகம் ஆனால் வீண சத்தம் கேட்கத்தான் எனக்கு முதல்ல கேட்டுது 3 பேர்கிட்ட வீணை உண்டு 10 சிரம் 20 கரப்படைத்த ராவணேஸ்வரனுக்கு வீணை தும்புரனுக்கு வீணை என் மகன் கையில இப்ப அவங்க போ அப்பா மன்னிக்க வர சொன்னாரு பரமன் கட்டளை அப்பா அப்பா அணுங்கப்பா அப்பா கொத்தி செய்தே நம்ம கொத்தி ஆனால் அம்மா அம்மா இருக்காங்களா அம்மா பார்க்கணுமா எங்க வைக்கிறோமோ அது எடுனா எடுப்பா வைனா வைப்பான் ஏன்னா நம்ம வேலைக்கார மந்திரி தான் மூபிட்டா அது மதிதாங்க மதிதான் அம்மாவுக்கு நீ ஆள் இல்லைன்னு வச்சுக்க அம்மா எடுனா எடுப்பேன் அங்க வைடானா வச்சிருவேன் உங்களை விட நல்லா வேலை செய்யறான் மதி என்ன
நைட்டு 12 மணிக்கு லோடு வச்சு லோடு. ஆமாங்க அஞ்சு லோடு மளிகை சாமான் லோடு வச்சுங்க. மளிகை வீட்டு வேலைதான். சமையல் ஜாமா ஒரு லோடு ஜாமா வந்து எங்க வைக்கணும்? ஏங்க எடுனா நல்லா எடுக்கிறான், பையனை நல்லா வைக்கிறான். ஏங்க ஒரு பொருள் எட்டு போயிட்டே மதியம் மைதா மாவை எங்க வைக்கணும்? பாலை எடுத்து போய் எங்க வைக்கணும்? கரெக்டா சொல்ல தேவையில்லை மதியம். கரெக்டா அதுல வில்லடி. அப்படியா? சரி சரி அவன் இருக்கட்டும். சரி வீட்டு வேலை ஜாமா இருக்கட்டும். மகன் ஆறதான் உங்க வந்துட்டானா? ஆமா நம்மளை தேடி. ஆமா ஆறதான் வந்து பாத சேவை கண்டால் ஆசீர்வாதம் கொடுத்து ஆனா சத்தியனாக என்ன ஏதோட இருக்கோ அவங்க விட்டு வச்சிட போறான். ஏன்னா நாரம் வாழ்நாளும் கலகம் போனாலும் கலகம். இப்பதான் கொஞ்ச நேரமாவது நம்ம சந்தோஷமா விட்டு படுப்பு சந்தோஷமா போய் படைப்பு கோயில விட்டு உட்கார்ந்தோம். ஆமா அதுக்குள்ளேயே அவன் அங்க வந்துட்டா. சரி என்னால பிள்ளை வந்திருக்கான். சரி ஆமாங்க மறுபடியும் அனுப்பி அம்மா சண்டே நாரதா அம்மா நாரதா அம்மா என் அண்ணன் யாரு? நீ பாதம் பண்ணிந்த என்னைக்கும் கலகம் சிறக்க. ஏன்னா கலகம் சிறக்க உன்னுடைய கலகம் சிறக்க வீடோட வாழ்ந்திருப்பார். நாரதா வந்தியா? நல்லா சாப்பிட்டியா? பார்த்த பண்ணியா? அம்மாட்ட பால் குடிச்சா போயிட்டே இருக்கும். பொட்டி பால் குடிச்சு கண்டியா மத்தியானதெல்லாம் சாப்பிட்டியா? என்ன உனக்கு வேற குண்டு அடிச்சு இந்த நாட்டை செவடியாளுக்கு பிறந்த பையனா இந்த அம்மா அப்பா 100 பேர்கிட்ட போனாங்களா செவடியாளா? அப்பா முட்டி வராங்க அவன் எதிர்க்க போய் அவன் ஏன் மாமன் தானே? ஆமா அப்படி திட்டாங்க மாமா போவான். ஆமா போயில கட்டியா என்னடா அப்பா
என்னடாப்பா போடா 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 நீ என்னடா பாக்குறாய் போடா அப்பா அப்பா சைக்கிள் கொண்டு வந்தீங்க பூபதி மதி ஐயோ ஐயோ நாரத வாழ்நாள் கலகம் போட்டு கலகம் என்னடா அனுப்பிச்சுட்டு வர போங்க என்ன ஒன்னோட ஓட முடியாது முட்டி வலி உனக்கு போங்க மதி என்னைக்கு இல்லாத இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கார் நல்லா சந்தோஷமா எல்லாம் கொஞ்சம் மேல கை வைப்பேன் எங்க பாரா 10 நாளா சந்தோஷமா அத கெடுத்தா பாரு போய் அம்மா மேல ஏங்க இல்லைங்க ஐயோ வேலைக்காரனா நல்ல வேலைக்காரன் மந்தி ஆமாங்க சந்தேகமே பட வேண்டாம் கொஞ்சாத ஐயோ சந்தேகமா வேண்டாம் அதனால் நாட்டை விட்டு அடிச்சு முதல்ல வெளியேற்ற போ ஐயா நானே ஐயோ ஐயோ ஒரு பெத்த புள்ள நானு ஒரு தாய் தந்தை வந்து பார்த்தா என்னடா நல்லா இருக்கிறடா வாடாமா உடனே கூட்டு உட்கார வச்சு எதுனா தண்ணி தெளிப்ப கொடுத்து அப்புறம் தான் வழி குட்டி அனுப்பிச்சு வைப்பாங்க என்னடா மூணா ஏய் இதான் பிண்டடே போண்டா டேய் உனக்கு மொத்தம் எத்தனை அடி போயிடுச்சு எனக்கு 9 அடி விழுதுங்க ஏய் யார 9 40 அடி அவனுக்கு டேய் உனக்கு 40 அடி எனக்கு 40 அடி எனக்கும் 40 அடி மொத்தம் 120 அடி 120 அடி 120 அடிக்கு 240 அடி வாங்கி வைக்கல எங்க அப்பனுக்கே பிறகுறேன் கண்டிப்பா இதான் உண்மை ஆமா உங்க அப்பன் சாட மாதிரி அவன் ஊர்ல தண்டராமட பக்கத்துல உன் அப்பனும் போறத எவன சொல்லிக்கிறான் பூஜை போற மஞ்சா கம்பளம் வந்த மாதிரி உனக்கு தானே மஞ்சா கம்பளம் வந்துக்குது அப்பன மாதிரியே பவுடர் போட்டு வந்தாங்க ஏய் கழகம் இங்க எக்குதுன்னு பாக்கணும் ஆமா கழகம் நம்ம நாளைக்கல்ல பாக்கணும் கண்டுபிடிச்சியா எங்க விக்கிறாங்க 200 ரூபாவா 220 ரூபாவா போட்டு 200 ரூபாய் தான் ஆனா வாட்டர் பாட்டில் கிளாஸ் அது கிடையாது எனக்கு அது வேண்டாம் கழகம் கடிச்சிருச்சு எங்க கிடைச்சது அங்க விட்டு அனுமதி கொண்டாங்க வாங்கிட்டு தரமாட்டேன்றாங்க என் வீட்டு காசை அந்த தேவட பண்ணி கீத்து கட்டுங்க அந்த 2000 ரூபாய் வாங்கிக்கிறான் அந்த வளர கண்ணனை பாத்தீங்களா ஐயா அவனை பொருளா உண்டல அடிக்கிறான் நேரம் வல்லாதபடி போகணும் அங்க போத்தல இப்ப போனாலும் 220 போலாம் வாங்க வல்லாதபடி போகணும் ஐயா நம்ம நார்மலா போனோம் 1000 ரூபாய் தோத்துருவோம் நம்ம கொஞ்சம் போதில போனா இன்னும் கொஞ்சம் அடி வாங்கிட்டு வரலாம் கம்மியாட்டியா எங்க போறோம் வல்லாதபடி தாதா அந்த இதுக்கு வல்லாதபடி கண்ணாடி அடியே மகாபலிவர் வல்லாளபுரி சென்று வல்லாளனை பார்க்க அந்த நேரத்தில் வல்லாளபுரி ஆண்டு வரக்கூடிய வல்லாள கண்டந்தற்போ
ஆ